இப்பதப்பா நான் 33 தேவர்களுக்கு தலைவன். நீ தவம் பண்ணா மட்டும் இல்லை, உலகத்தில் யார் தவம் செய்தாலும் அதை சோதிப்பது என் வேலை. அப்பா சிவபெருமான் வருவாரா? அப்பா நான் போனதற்கு பிறகு சிவபெருமான் கண்டிப்பாக வருவார், பாசுபதம் தருவார். சிவபெருமான் பாசுபதம் தருவார். அதனால வாங்கிட்டு நேரா உங்க அண்ணனுக்கு போயிடாத. ஆமா, தேவலோகத்துக்கு வந்து சில நாள் தங்கிட்டு அப்புறமா நீ உங்க அண்ணன் கிட்ட போ. அரசு விருந்தினரா வந்து தங்கிட்டு திரும்பவும் போவோம் அப்படின்னு சொன்னார். முதல்ல சிவபெருமான் வரட்டும் அப்பா, பாசுபதம் தரட்டும் அப்பா, அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்பா. முதல்ல சிவபெருமான் வரட்டும் அப்பா, பாசுபதம் தரட்டும் அப்பா, பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்பா, இப்ப நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அர்ஜுனனுடைய தவ நிலையே இப்போ அங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா உமாதேவி